யாக்கோபு 5வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். வசனம் 13 வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது நீர் உண்டு பண்ணி நாங்கள் மகிழ்ந்திருக்க, உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக நன்றி. சரீர சுகத்தோடு ஆண்டவரே, தேவ சமாதானத்தோடு இந்த இடத்துல நாங்கள் வர எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உருவாக்குகிற ஆண்டவரே, குயவனுடைய கரத்தை போல எங்களை உருவாக்குகிற உம்முடைய அன்பின் கரம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குயவன் கையில் இருக்கிற மண் ஒருவேளை அது சிதைந்து போனாலும் மறுபடியும் அதை ஆண்டவரே உருவாக்குகிற தேவ கிருபை இந்த காலை வேளையில் தொடர்ந்து எங்கள் மத்தியில் இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாக்கோபு நிருபம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் 12 முடிச்சு இன்றைக்கி நம்ம 13வது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்களும் நானும் பூரணராக இருக்க வேண்டும், ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு 1:4 நம்ம பார்த்து நம்ம பூரணத்தை நோக்கி கடந்து போக கடவோம் அப்படின்னு சொல்லி எபிரேயர் நிருபம் எழுதிய தேவ மனிதர் சொல்வது போல அந்த பூரணத்தை நோக்கி ஒரு பிரயாணத்தை, ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை இந்த நிருபம் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. அந்த 13வது வசனத்தில் உங்களில் ஒருவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போது தேவ பிள்ளைகளை குறித்து குறிக்கிறது. சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படலை. சபைக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற ஒரு சபையின் அங்கத்தினர், உங்களுக்கு உள் அப்படின்னு சொல்லி உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு துன்பப்பட்டால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. இது ஒருவேளை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்ன, ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் வரும்போது என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, வியாதிகள் சுகமாகிறது. என்ன அற்புதமோ ஆண்டவர் செய்ய முடியும். முக்கியமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தில் பேர் எழுதப்படுது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம், தொடர்ச்சி. இதில் ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்து விட்டார், இனி எனக்கு துன்பமே வராதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் எங்கேருந்து பார்க்கணும்? பைபிளில் பார்க்கணும். பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? இங்கே எழுதியிருக்கு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால். அப்போ கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பம் என்பது வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள நமக்கு முன்வைக்கப்படுகிற தேவ வார்த்தை நமக்கு இங்கே இருக்கிறது. ஒரு சிலருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பைபிளில் இருக்கிற ஒரு சில வசனங்கள், அவங்களுக்கு பிடிச்ச வசனங்களை வச்சிருப்பாங்க. இனி நீ தீங்கை காண மாட்டாய், இன்று கண்ட எகிப்தினை நீ என்ன செய்ய மாட்ட, இனி காண மாட்டாய். இது வந்து பைபிளில் இருக்குது உண்மை. அன்றைக்கு கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தது உண்மைதான். ஆண்டவர் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த சில பிரச்சனைகள் இனி வராமல் இருக்க அவருடைய வல்லமையின் கரம் செயல்பட முடியும், உண்மைதான். இது எழுதப்பட்டிருக்கிறது. இன்று கண்ட எகிப்தினை இனி காண மாட்டாய் என்கிற வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன எழுத இருக்கிறது? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்றும் எழுதியிருக்கிறது. இது ரெண்டையும் நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். பிசாசு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்லுகிறது என்ன, சங்கீதத்தில் எழுதியிருக்கல, இங்கே மேலேருந்து குதிச்சாலும் தூதர்கள் காப்பாற்றுவாங்கன்னு எழுதியிருக்கல, அந்த வசனத்தில் எழுதியிருக்கல, அப்போ குதிங்க அப்படின்னு சொல்கிறான். நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு ஏதாவது ஒரு வசனத்தை பிடித்துக்கொண்டு, பைபிளில் இருக்குல்ல, நீ பைபிளை நம்ப மாட்டியா, அவருடைய தழும்புகளால் குணமாயிட்டோன்னு எழுதியிருக்கல, வியாதி வராதுன்னு அங்கே பேதுருவில் எழுதியிருக்கல, அதை நீ விசுவாச அறிக்கை செய், ஏன் அதை நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது சரி மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த வசனத்தில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் என்று எழுதியிருக்கிறது உண்மை, என்றும் எழுதியிருக்கிறது உண்மை. இந்த ரெண்டையும் நம்ம சமப்படுத்துவதை நாம் விட்டுவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஓரக்கொள்கையில் போய் எங்காவது ஒரு இடத்துல சிக்கிக்கொள்வோம். அது திடீரென்று மாறும்போது நம்ம நினச்சபடி இல்லை அப்படிங்கும்போது விசுவாசத்தை விட்டு விழுந்து விடுவோம். ரொம்ப இது நான் சொல்கிறேன், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் இந்த ஒரு வசனத்தை மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் துன்பங்கள் வரும்போது சோர்வு வந்துவிடும். கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ, எனக்கு என்ன அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சோ ஏதோ என்று நினைத்து பிசாசு இந்த சத்தியங்களை அறியாவிட்டால் உனக்கு ஏன் இந்த துன்பம் வருகிறது, கர்த்தர் உன்னோடு இல்லை என்று சொல்லி அவன் குற்றப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே சந்தேகத்தை விதைத்து விட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ முதலாவது நான் சொல்ல விரும்புவது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நம்ம என்ன செய்கிறோம்? முதலாவது ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்கிற ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு ஆண்டவர் அளவில்லாமல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ நதி உண்டு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கு. சமாதான நதியை போல இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு. தேவனுடைய நகரத்தை மகிழ்விக்கிற நதி அப்படின்னு சொல்லி இந்த சந்தோஷங்கிறது அளவில்லாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கியில்
இந்த வாழ்க்கையில் இந்த ரெண்டையும் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நிறைய வசனங்களில் சொல்லியிருக்கோம். உதாரணத்திற்கு பிரசங்கி 3வது அதிகாரம் 4வது வசனத்தில், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதையெல்லாம் நீங்களும் நானும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நம்ம நடத்துகிற சின்ன பிள்ளைகளா, வாலிபர்களா, புது விசுவாச குடும்பங்களா, இதையெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன் மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், நமக்கு சந்தோஷத்தை தருகிறார், அதை அனுபவித்து கொண்டிருக்கும் போது இந்த வசனங்களையும் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். எப்படி சீஷர்களை உண்டாக்க வேண்டும், ஒரு சீஷனாக இருக்கிறவன் எப்படி நிலைத்திருக்க முடியும் அப்படின்னா, மத்தேயு அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் என்ன செய்யுங்க, சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மத்தேயு 28:19-20 அது சொல்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, 20வது வசனத்தில் பார்த்தா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், ஃபுல் பைபிள். எப்படி ஒரு சீஷன் முழுமையாய் உருவாக முடியும், எப்படி நிலைத்திருக்க முடியும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள் யாவையும் என்ன செய்யணும், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்க நிலச்சிருப்பாங்க. இல்லாவிட்டால் தெரிஞ்ச சில வசனங்கள், தெரிஞ்ச சில அனுபவங்கள், அது மட்டும் அவங்களை என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல முடியாது. வாழ்ந்த ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே பிரசங்கி 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இன்னும் அது அழகாக இன்னொரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7:14 வாசிக்கிறேன். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. அது ஒரு தேவ கிருபை, வாழ்வு காலம். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். அப்போ அதில் அது எழுதியிருக்கு, அது ரீசன் கூட எழுதியிருக்கு. மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். இந்த வசனம் வேறு என்னெல்லாம் சொல்லுங்கிறத விட்டுருவோம். அதில் இருக்கிற வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ ஆண்டவரே பிளான் பண்ணுகிறார், நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக என்ன செய்கிறார், வைக்கிறார். அப்போ இன்பம் துன்பம் என்கிற இரண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு பகுதி இருக்கிறது என்கிற மிக தெளிவான இந்த சத்தியம்தான் ஒரு நிலைத்திருக்கிற சீஷனை உருவாக்க முடியும். என்றைக்கு இனி நான் தீங்கை காண மாட்டேன், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் என் வியாதிகளை சுமந்து விட்டார், இனி வியாதிகள் வராது என்று சொல்லி ஏதோ ஒரு சில வசனங்களை வைத்து அதை மட்டுமே நான் அறிக்கை செய்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது என்று சொல்கிறவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. வரும் நாட்களிலே பிரச்சனைகள் என்று வரும்போது ஒருவேளை அது ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக மாறிவிடலாம். பிரச்சனையே இல்லாத இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இதுவும் சுவிசேஷம் நமக்கு சொல்லுகிற நற்செய்தி. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதுகிறேன் நம்பும்போது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது, புது சிருஷ்டியாய் மாறுகிறேன், பரலோகத்தில் என் பெயர் எழுதப்படுகிறது. அது மட்டுமல்ல, மரணத்திற்கு பின்பு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது என்கிற ஒரு சத்தியமும் நமக்கு சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 புதிய வானம் புதிய பூமி என்கிற இடத்துல உயிர்த்தெழுந்த புது சரீரத்தோடு அங்கே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி, அந்த வார்த்தை முக்கியமானது, இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. அந்த இனிங்கிற வார்த்தை எங்கே முழுமையாய் நிறைவேறப் போகிறது. இன்றைக்கு முதல் பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மையினால் நான் அதனுடைய முதல் பலனை அனுபவிக்கிறேன். முழு பலனை அடையப் போகிற இடம் அந்த உயிர்த்தெழுந்து புதிய வானம் புதிய பூமி என்கிற இடத்துல அந்த 21:4 படி இனி அதெல்லாம் என்ன செய்ய போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல. அப்போ முதலாவது இந்த வலியுறுத்தப்பட்ட இந்த காரியத்தை நம்முடைய ஆவியிலே, நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். யாக்கோபு 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு, ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஓகே, இந்த துன்பங்கள் ஏன் வருகிறது, அதுக்கு பல ரீசன் இருக்கலாம் இல்லை. ஒரு வார்த்தை நம்ம பிரசங்கியில் பார்த்தோம், தேவன் இதை ஒன்றுக்கொன்று வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் அவர் தான் கைட் பண்ணி பர்ஃபெக்டாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார். அதில் ஏன் இந்த துன்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. மனிதன் பாவம் செய்கிறான். அப்போ ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் நான் இந்த விலக்கப்பட்ட கனியை ஏன் புசித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனிதர்களுக்குரிய சாபத்தை சொல்லும்போது ஆதியாகமம் 3:17 பின்பகுதியில் இருக்கு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இதுதான் மனிதனுடைய நிலை இந்த உலகத்தில். உயிரோடு இருக்கிற நாள் ஃபுல்லாக வருத்தம்தான். அடுத்த வசனம் 18 எழுதியிருக்கு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்போ இந்த வேர்ல்டு சிஸ்டம், பாவத்தினால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட விளைவு என்ன,
முள் என்று சொல்லும்போது நமக்கு பிரச்சனையை கொடுக்குற, கவலையை கொடுக்குற எல்லா விஷயங்களும் அடங்கும். வெறும் காலில் குத்துற முள் மட்டும் இல்லை. முள் குத்துறது தான் பிரச்சனையா? நல்ல ஒரு ஷூ போட்டு அடியில் ஒரு என்ன செஞ்சிடலாம், ஒரு இரும்பு சோல் போட்டோம்னா முள்ளே காலில் குத்தாது. அப்போ நினைக்கலாம், இனிய காலில் முள் குத்துமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது எல்லா வகையிலும் என்ன செய்யும், அந்த பிரச்சனைகளை குறிக்கிறது. நெற்றியின் வியர்வையினால் என்ன செய்வ, நீ சாப்பிடுவாய்ன்னு எழுதியிருக்கு. அப்போ ஏசி ரூம்குள்ளே இருந்துட்டா எனக்கு வேர்வை வராதுல்லன்னு சொல்லலாம். வேர்வை வராது, மனசுக்குள்ளே பதற்றம் இருக்கும். அதை ஏசி மாற்றுமா? மாற்ற முடியாது. ஓகே, அப்போ மறுபடியும் கேள்வி, அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய தன்மைகள் குறைக்கப்படலாம். இந்த வசனம் எனக்கு புரிகிறது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தரோடு இருக்கும்போது மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுதான் அடிப்படை. ஏன் துன்பம் இருக்கிறது? மனிதனுடைய பாவம். அப்போ இந்த பாவத்தை மன்னித்து மனிதர்களை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இதுதான் சுவிசேஷம். இன்னும் இன்னைக்கு ஏன் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் ஏன் வருகிறது? இன்னொரு காரணம் உண்டு. மார்க் 9வது அதிகாரத்தில் அங்கே அசுத்தாவி பிடித்த ஒரு நபரை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அங்கே மார்க் 9ல் எழுதியிருக்கு, அவனை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு மனிதன் துணிகரமாய் பாவம் செய்து கடினப்படும் போது பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு ஒரு மனிதனுக்குள் வந்து விடுகிறான். இது ஒரு பரிதாப உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய நிலை. சுவிசேஷ ஊழியத்திலே அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்குவது ஒரு அடிப்படையான ஒன்று. சுவிசேஷத்தை அறிவித்து வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்துவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். அப்போ அந்த ஆவி அலைக்கழித்தது. அந்த என்ன செய்யும் சொல்லி அந்த 22ல் இருக்குது, மார்க் 9:22, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. யோசிச்சு பாருங்களேன், தீ, கொதிக்கிற தீ, அடுத்து குளிர்கிற தண்ணீர், ஏதாவது ஒன்றில் இவனை துன்பப்படுத்தி அவனை அழிக்க வேண்டும். இது எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற பிசாசானவன் ஒரு காரணம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. துன்பங்கள் ஏன் வருகிறது? பிசாசு ஒரு பக்கம் இருக்கிறான். இன்னொரு காரணம், ஏன் துன்பங்கள் என் வாழ்க்கையில வருகிறது? எங்கே என்னுடைய சந்தோஷத்தை இழக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தையே வைத்து போகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கும் பட்சத்தில் கூட எதனால் எனக்கு துன்பம் வருகிறது அப்படின்னு கேட்டோன்னா, சங்கீதம் 38:3 அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. சங்கீதம் 38:3 பின்பகுதியில் என்ன எழுதியிருக்கு? என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே பாவங்கள் உள்ளே அது இருந்து அது கழுவப்படாமல் தேவனிடத்தில் அறிக்கை செய்யாமல் பற்றி கொள்ளப்பட்டிருக்கிறதோ அது என்ன செய்கிறதாம்? எலும்புகளின் ஆரோக்கியத்தை குறைக்கிறது. அது ஒரு துன்பத்தை கொடுக்கும், உள்ளுக்குள்ள அரித்து கொண்டே இருக்கும், உண்மையான சமாதானம் இருக்காது. அப்போது சில நேரங்களிலே நம்முடைய பாவங்களே என்ன செய்கிறது? எனக்கு துன்பத்தை கொடுப்பதாய் மாறி இருக்கிறது. ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கடவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன் துன்பங்கள் வருகிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டு வசனத்திலிருந்து என்ன செய்யணும்? பதில்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு, எங்கே இருந்து துன்பம் வருகிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிச்சிடுறேன். 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, அதை சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏங்க எனக்கு துன்பத்தை தேவன் அனுமதித்தார் அப்படின்னு துன்பத்தில் இருக்கிற மனிதன் புலம்புவது உண்டு. ஏதோ ஆண்டவர் தான் 100% காரணம், அவர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார் அப்படின்னு புலம்புகிறவர்களுக்கு இது ஒரு கேள்வியை கொடுக்கிறது. உனக்கு இருக்கிற துன்பத்திற்கு காரணம் என்ன? பைபிளில் சொன்ன ஏதாவது ஒரு காரியத்தை விட்டுவிட்டு உன்னை நீயே, அந்த வார்த்தை பாருங்க, தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியும் செய்ய முடியுமா? முடியும் என்பதை வசனம் சொல்லுகிறது. அப்போ பணம் சம்பாதிச்சிடணும், தப்பான வழியில் சம்பாதிச்சிடணும், நிறைய நம்ம எதாவது கையில் சொத்துக்கள் வாங்கிடணும், தவறான வழிகளிலே போகும்போது அதில் எழுதியிருக்க அந்த வேர்டு அமேசிங், என்னை நானே உருவி குத்தி கொள்ள முடியும், விசுவாசத்தை விட்டு போக முடியும். அப்போ துன்பம் என்பதற்கு ஒரு காரணங்கள் கிடையாது. இன்னும் யோசிச்சா பைபிளில் பல அதனுடைய பரிமாணங்கள் இருக்கும். ஓகே, துன்பம் என்பது உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் அதிலே ஒரு நற்செய்தி இருக்கிறது. ஐயோ அப்படியா, துன்பம் இருக்குமா, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு துன்பம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அது ஒரு கவலையான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தவில்லை, மாறாக ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. யாக்கோபு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா.
தீர்வு இருக்குது. அதுதான் அங்கே உள்ள சுவிசேஷம். துன்பம் இருக்குது, ஏன் துன்பம் வந்துச்சு, ஏன் அனுமதிச்சார், கேள்வியெல்லாம் விட்டுருவோம். செய்ய வேண்டியது ஜெபம் பண்ண கடவன். அப்போ ஒரு தீர்வை ஆண்டவர் கொடுத்து விட்டார். துன்பம் என்பது வந்து விட்டதா, பிசாசின் தந்திரத்தினால் வருகிறதா, உன்னுடைய தவறினால் துன்பத்தை உனக்கே நீ உண்டு பண்ணி கொண்டாயா, ஏதோ ஒன்று, அதை நீ தேவனிடத்தில் அறிக்கை செய்து ஜெபிக்க பழகிவிட்டால், அதை ஆண்டவரிடத்திலே சொல்ல, அதை அறிக்கை செய்துவிட்டு அதை குறித்து கேட்டால் அங்கே ஒரு தீர்வு இருக்கும் என்பதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நற்செய்தி. பிலிப்பியர் 4:6 பார்க்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எவ்வளோ ஒரு அழகான வசனம் இல்லை? கவலைப்பட்டு ஏதாவது யூஸ் இருந்தால் என்ன செய்யலாம்? கவலைப்படலாம், ரூம் போட்டு கவலைப்படலாம், ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6 எழுதியிருக்கு, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்த வேண்டியது அவசியம். எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு கடவுளுக்கு தெரியாதா? இப்படி சிலருடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது? எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்ல, அவர் இயேசுநாதருக்கு தெரியாதா? அவர் எனக்கு எதாவது செய்ய வேண்டியதானே? கேள்வி, நீ தேவனிடத்திலே தெரியப்படுத்தினாயா? ஒருவேளை கேட்டால் இருக்காது, அதான் அவருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சிலருடைய வாதம். உண்மைதான். எனக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால் அது தேவனுக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் கட்டாயமாய் நமக்கு அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். மத்தேயு 6:8 எழுதியிருக்கு, அஞ்ஞானிகளை போல என்ன செய்ய வேண்டாம்? ஜெபிக்க வேண்டாம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். உண்மைதான், அப்படி தானே? அவருக்கு எல்லாம் தெரியும்ல. அப்போ நான் ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டால் மத்தேயு 6:9 இருக்கு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. 8 என்ன சொல்லியிருக்கு? நான் ஜெபிப்பதற்கு முன்பு எனக்கு என்ன தேவை என்பதை பிதாவாகிய தேவன் எங்கள் அப்பா அறிஞ்சிருக்கிறாரு, அதனால் நீ என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு தெரியும்லன்னு சொல்லி விட்டுறாதீங்க. தேவன் வைத்திருக்கிற ஒரு சில மெத்தட்ஸ் வச்சிருக்கிறாரு. தெரிவிக்க வேண்டும் விசுவாசத்தை, உண்மையான விருப்பம். நீ, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிற, அதை வந்து ஆண்டவர் கேட்கிறார். அதை நாம் சொல்லும்போது கேட்கிறார். ஆண்டவர், இந்த துன்பம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கட்டாயமாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஓகே, அதனுடைய அடுத்த பகுதி என்ன? வாழ்க்கை என்பது வெறும் துன்பம் என்பது கிடையாது என்பதை இந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். சிலருடைய கருத்து என்னென்னா, வாழ்க்கைனாலே துக்கம்தான், அதில் சந்தோஷமே இல்லை அப்படிங்கிறது சிலருடைய கருத்து. இல்லை, கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கையில் ஒருவேளை துன்பம் என்பது ஒரு பகுதியில் இருந்தாலும், யாக்கோபு 5:13 சொல்லப்பட்டிருக்கிற உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் என்கிற ஒரு மகிமையான ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் தருகிறார். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி என்பது உலக மனிதர்களுக்கு எப்படி இருக்கும்? பிரச்சனையே இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் மாற வேண்டும், விரும்பினது கிடைக்க வேண்டும், எல்லாம் தனக்கு விருப்பமானபடி எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒருவேளை நீங்களும் நானும் அதில் சந்தோஷமாக இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சுவிசேஷத்தின் மகிமை என்ன? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், வாழ்க்கையில் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். மகிழ்ச்சி மட்டும் இல்லை, என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் சுவிசேஷத்தின் மகிமை. அல்லேலூயா. அப்போ ஒருவேளை இந்த துன்பம் இன்பம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் வரும்போது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதனுக்கும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத மனிதனுக்கு உள்ள வித்தியாசத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்படாத மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் துன்பம்தான். அப்பப்போ சந்தோஷம் வரும், அப்பா அவனால் தாங்க முடியாது, அப்பா அந்த படம் சூப்பராக இருந்துச்சு, இந்த சிகரெட்டை இழுத்தா எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தை ஞாபகம் வருகிறது. எங்கோ சில சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. பாவ சந்தோஷம் அப்படின்னு எபிரேயரில் ஒரு வார்த்தை இருக்குது. பாவம் செஞ்சால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போல இல்லை, திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படிலாம் சில அனுபவங்கள் உலகத்தில் இருக்கிறது. அதை தேடி அப்பப்போ உலக மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம நினச்சிருவோம், நம்மளை விட அவன் தான்ப்பா சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேற ஏமாந்துருவோம் பாருங்க. ஆனால் சும்மா ஒரு கணக்கோப்போம், நான் இது சும்மா அடிச்சு விடுறேன். 90% அவன் வாழ்க்கையில் கஷ்டம்தான், துன்பம்தான். 10% அப்பப்போ ஏதோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை எப்படிப்பட்டது? நமக்கு துன்பம் இருக்கிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், அதை இப்படி சொல்லுவோம். நமக்கு ஒரு 10% துன்பம் அப்பப்போ வரதான் செய்யும், ஆனால் 90% இன்பம். அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளோதான், இதுதான் வித்தியாசம். துன்பம் இருக்கிறதா? கிறிஸ்துவோடு இருக்கிறது, அப்பப்போ வந்து போகும். ஆனால் எப்பயுமே இருக்கிறது என்னது? கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம். உலக மனிதனுக்கு என்ன? அப்பப்போ சந்தோஷம் வந்து போகும், என்னைக்காவது ஒரு சந்தோஷம் வந்து போகும். ஆனால் வாரம் முழுவதும் வருடம் முழுவதும் துன்பம் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இதுதான் வசனமும் அனுபவமும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். சரி, அப்போ இந்த யாக்கோபு 5:13 பார்க்கும்போது எனக்கு ஒரு தாட், ஒரு விஷயம், நீ இதை செய் என்று
நம்ம இயற்கையாய் செய்வதை வசனம் நமக்கு சொல்ல தேவையில்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? ஒன்று நேச்சுரலாக நம்ம இப்படி தான் செய்வோனா, அதுக்கு நமக்கு அறிவுரை தேவையில்லை. காலையில் கட்டாயம் சாப்பாடு சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி பைபிள் ஏதாவது வசனம் இருக்கா? மதியம் சாப்பிட்றணும், நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு வசனம் இருக்கா? அதை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஐயோ, சாப்பாடு என்ன 12:55 அப்பயே பசிக்கிற மாதிரி ஆயிரும். சில விஷயத்தை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளில் இப்படி செய் அப்படின்னு ஒரு வசனம் இருந்தாலே பொதுவாக அதை நம்ம செய்ய மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள், நான் ஒன்றும் சபிக்கலை, ஒத்துக்கொள்கிறோம். ஆமாம், நம்ம செய்ய வேண்டியதை செய்யற தன்மை நம்மகிட்ட இல்லை. அப்போ நல்லது, வசனம் வந்து விட்டது. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஓ, அப்போ பொதுவாக நம்ம செய்ய மாட்டோம். துன்பப்பட்டால் என்ன செய்வாங்க? ஜெபிக்கிறது இல்லை, முறுமுறுப்பு. கர்த்தர் ஏன் இதை செய்தார், என்னை மறந்து விட்டார். அதை எப்படி மறப்பார்? எப்ராயிமே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? இமைப்பொழுதும் அதை மறக்க மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்கிறார்ல. அந்த வசனத்தை மறக்கும்போது ஜெபிக்க விட்டு விடுவோம். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால், இது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. துன்பம் பிரச்சனை நினைக்கிறோம், அதை விட ஆக்சுவலாக வசனத்தின்படி பெரிய பிரச்சனை மகிழ்ச்சியாக இருந்தால் கர்த்தரையே தேடுவது கிடையாது. நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது தேவனாகிய கர்த்தரை மறந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு. உபாகமம் 6:12 நினைக்கிறேன், 10 to 12 வரைக்கும் வாசிச்சா அதில் அந்த பகுதியில் இருக்குது. மகிழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தரை மறந்து விடுகிறோம் இல்லை. ஆனால் இங்கே எழுதியிருக்கு, மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். பாடக்கடவன் அப்படிங்கும்போது நம்ம நினச்சிடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பாடுறது, ஜெப கூட்டங்களில் பாட்டு பாடுறது மட்டும் நினச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு இடம் இருக்குது. கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், சபையிலே அவரை துதியுங்கள். அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதை தேவன் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு பாட்டு பாடுறோமா, அந்த வரியை உணர்ந்து பாடிவிட்டால் அது இட்ஸ் a கோல்டன் டைம். தேவனுடைய சமூகத்திலே பிரியமான ஒரு நேரமாய் மாறுகிறது. நம்முடைய ஆவியை பக்தி விருத்திக்கு எதுவாய் மாற்றுகிற நேரமாகி விடுகிறது. உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். அது மட்டும் இல்லை, சபையில் பாடுவது மட்டுமல்ல, சத்தமாய் பாடுவது மட்டுமல்ல. கொலோசியர் 3:16 பின்பகுதியில் எழுதியிருக்கு, உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இது எப்போ பாடணும்? இதுக்கு எந்த டைம் வைக்கணும்? டெய்லி ஒரு 5 நிமிஷம் இருதயத்தில் பாடணுமா? இல்லை, இது தொடர்ந்து இருக்கிற ஒரு பாடல் இல்லை. மகிழ்ச்சி நிறைவினால், அந்த மகிழ்ச்சி எங்கே இருந்து வந்தது என்கிற உணர்வினால் உள்ளத்துக்குள்ளே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். அன்றாட சாதாரண வேலை, ஒரு சமையல் வேலை போயிட்டு இருக்கலாம், கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்கலாம், ஒரு ரொட்டீன் ஜாப் போயிட்டு இருக்கலாம். உள்ளுக்குள்ளே இருந்து கர்த்தரை துதிக்கிற துதி, இது ரெண்டையும் யாக்கோபு நமக்கு இங்கே நினைவுபடுத்தி எழுதுகிறார். இருதயத்திலே கர்த்தரை பாடும்படி அழைக்கப்படுகிறோம். இதனுடைய முடிவு என்ன? இந்த யாக்கோபு நிருபத்தின் 5:13 இதனுடைய மையம் என்ன என்பதை நான் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு கேள்வி. ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை யார்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்குது? ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு கிடச்சிருச்சு, இல்லை இன்னைக்கு ஒரு பெரிய கவலை, டாக்டர் போச்சு, உனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டார். யாரிடத்துல சொல்ல வாய்ப்பு இருக்கிறது? கிறிஸ்தவனை விட்டுருவோம், கிறிஸ்தவனா இல்லாதவனாக இருக்கட்டும், வாழ்க்கையிலே பெரிய ஒரு துக்கம் வந்து விட்டது, ஒரு உண்மையான நண்பன் இருக்கிறான், க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கிறான் அப்படின்னா என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது? உடனடியாக ஃபோன் பண்ண வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்படி சொல்லிட்டாருப்பா. ஒரு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அதே மறுபடியும் யார்கிட்ட தான் சொல்லுவோம்? அந்த நெருங்கின ஒரு நண்பனுக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு, அவன் தான் சந்தோஷப்படுவான் இல்லை. அப்போ மனிதனுடைய தன்மை என்ன? வாழ்க்கையின் அனுபவங்களை இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்ல விரும்புகிறோம். நண்பராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தாத்தா பாட்டி, யாரோ ஒரு பிரியமான நபருக்கு சொல்ல ஆசைப்படுவது, சொல்ல முயற்சிப்பது, சொல்வது மனித இயல்பு. இங்கே இந்த வசனம் யாக்கோபு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இந்த வசனத்தின் மையம் நான் என்னன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த வசனத்தின்படி நீங்களோ நானோ இருந்தால் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு பலத்தோடும் இருதயத்தோடும் சிந்தையோடு அன்பு கூறுங்கிற முதல் கட்டளையை கை கொள்ளுகிற, அவரை நேசிக்கிற ஒரு இருதயம், லவ்விங் காட், தேவனை நேசிக்கிற ஒரு இருதயம் வந்துவிட்டால் வாழ்க்கையின் அனுபவங்களை உடனடியாக அவர்கிட்ட எப்படி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு மனிதன் சொல்லுவானோ அதே போல் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் இட்ஸ் ஆல் அபவுட் லவ்விங் காட். இந்த யாக்கோபு 5:13 துன்பம் இன்பம் அதெல்லாம் விட்டுருவோம், மகிழ்ச்சியெல்லாம் விட்டுருவோம். தேவனை நேசிக்கிற ஆபிரகாம் என் சிநேகிதன், ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட் என்று சொன்ன தேவனோடு உள்ள சிநேகத்திலே உள்ள ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் என்ன நடக்கட்டுமே, சின்ன விஷயமா இருக்கட்டும், சின்ன துன்பமாக இருக்கட்டும், பெரிய துன்பமாக இருக்கட்டும், சின்ன மகிழ்ச்சியாக இருக்கட்டும், பெரிய மகிழ்ச்சியாக இருக்கட்டும், ஹி வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட், தனக்கு பிரியமாக இருக்கிற சிநேகிதனாக இருக்கிற ஆபிரகாமின் தேவனிடத்திலே அதை சொல்ல அவனுடைய இருதயம் அங்கே பொங்கி
வரும், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவி. இருதயத்தின் நிறைவு பொங்கி அது மகிழ்ச்சி, ஆண்டவரே இது உம்மிடத்திலிருந்து வந்த கிஃப்ட் அப்படிங்கிறத உடனே சொல்லி அவரை துதித்து அங்கே பாடல் உருவாகிறது. இருதயத்தில் பாடுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இருதயத்திலே சங்கீதம் வருகிறது. துன்பம் வருகிறதா, ஏன் வந்தது, எப்படி வந்ததுங்கிற கேள்வி கேட்க ஆரம்பித்தோம்னாலே அவ்வளோதான், வீழ்ச்சின்னு அர்த்தம். கேள்விக்கு நமக்கு எப்படி பதில் தெரியும்? யோபு கேள்வியாக கேட்குறார், ஏன் தேவன் என்னை அனுமதித்தார்? நான் உத்தமமாக தானே இருந்தேன். ஒரு கன்னிகை நான் தப்பாக பார்த்தது உண்டா? பொன்னை பார்த்து நான் ஆதரவு என்று சொன்னது உண்டா? கஷ்டப்படுறவனுக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சொல்லி துன்பத்தை எதோட லிங்க் பண்ணுறாரு? தான் செய்த நற்காரியங்கள், இதையெல்லாம் செய்தேனே, எவ்வளவு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தேன், இப்படி ஒரு துன்பம் வந்து விட்டதே. இது நிறைய கிறிஸ்தவர்களுக்குள், நல்ல கிறிஸ்தவர்களுக்குள் வரக்கூடிய கேள்வி. ஊழியம் செய்ய பிரயாசப்படுகிறவர்கள், செய்கிறவங்க, ஊழியத்தை தியாகமாய் தாங்குகிறவங்க, செயல்படுகிறவருடைய கேள்வி, ஆண்டவருக்காக நான் இவ்வளவு செய்தேனே, ஏன் இது வந்தது, ஏன் தேவன் அனுமதித்தார்? தப்பு இல்லை, இது பாவம் இல்லை. இந்த கேள்வி ஒன்றுக்கும் உதவாது. அதுதான் யோபு புஸ்தகத்தின் செய்தி. நிறைய கேள்வி கேட்கிறார். முடிவு யோபுக்கு பதில் கொடுக்கப்படவில்லை. மாறாக தேவன் கேள்விகளை கேட்கிறார். இந்த மழை எங்கே இருந்து உருவாகிறது? இந்த மின்னலின் வழியை நீ அறிவாயா? இந்த வரையாடு ஈனும் காலத்தை அறிவாயா? கேள்வியாக கேட்குறார். ஐயோ ஒன்றுமே தெரியல எனக்கு, நீ ஏதோ எல்லாம் இந்த உலகத்தையே தெரிஞ்ச சயின்டிஸ்ட் மாதிரி ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கிற. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களே அநேக மிஸ்ட்ரிஸ், உனக்கு புரியாத மர்மங்கள் இருக்க, ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கிறது உனக்கு புரியாது. இதுதான் அதனுடைய பதில். யோபுக்கு வந்த பிரச்சனை அது சாத்தான் கேட்டான், தேவன் அனுமதித்தான் என்பது நமக்கு அங்கே திரை விலக்கி அதுக்கு அடுத்து நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அவருக்கு சொல்லப்படவில்லை. அதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, துன்பத்திலே நாம் மிக முக்கியமாய் வர வேண்டிய கன்க்ளூஷன், துன்பம் வந்துருச்சு ஏங்கிறத கேட்கணும். அதுக்கு ஒரு கேள்வி, ஒருவேளை என் பாவத்தினால வந்துருச்சா, பண ஆசைனால என்னை நானே உருவ குத்தி கொண்டிருக்கிற ஏதாவது பாவம் இருக்கா, அதெல்லாம் யோசிக்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு முன்னாடி துன்பப்பட்டால் ஜெபம் கடவன் முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். ஆண்டவரை ஏங்கிறதெல்லாம் நான் அடுத்து பார்க்குறேன். ஆண்டவரை இதை நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, இந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியல, உங்கள் மேலே வச்சிடுறேன். ஒருவேளை என்னுடைய பாவத்தினால இப்போ துன்பப்படுகிறேன்னா இருக்கட்டும், அதை அறிக்கை செய்கிறேன். எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேன். பாவம் செஞ்சுட்டா அங்கே பாம்பு கடித்த பின்னாடி கூட உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா அவன் உயிர் பழைச்சிருவான். அவ்வளவுதான், விஷம் வந்துருச்சு, உள்ளே ஏறிச்சு, சாவு உறுதி இல்லை. உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்த்தால் அங்கே ரட்சிப்பு உண்டு. அதுக்கப்புறம் யோசிப்போம், கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்போம், ஏதாவது இருக்கா, ஏன் வாழ்க்கையில் தப்புனால ஏதாவது வந்துச்சா யோசிக்கணும், அதை சரிப்படுத்தணும். திடீர்னு இருக்காது, ஒன்றும் இருக்காது, நம்மகிட்ட ஒன்றும் தெரியலையே, நான் நல்லா தானே இருக்கேன், பொண்ணை பார்த்து நான் ஆதரவு என்று சொன்னதில்லை, நான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்ததில்லை. யோபு சொன்னது போல் லைஃப்பை செக் பண்ணி பார்த்தா பிரச்சனை இல்லையா, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஏன் என்கிற கேள்வியை விட்டுவிட வேண்டியதுதான். நம்ம செய்ய வேண்டியது தேவனிடத்திலே தெரியப்படுத்தி விட வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு சொல்லணும். எப்பயுமே துன்பம் என்று ஒன்று வரும்போது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய இன்னொரு நல்ல விஷயம் இருக்கும். முழங்கால் வலியா, கால் முழங்கால் வலிக்குதா, அதை யார்கிட்ட சொல்லணும்? தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். கை வலிக்கல, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புரியுதா? ஒரு துன்பம், இந்த கால் வலிக்குது, இந்த கை வலிக்கலை, எதற்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமோ அதை ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிற துன்பத்தை தேவனிடத்திலே தெரியப்படுத்தினால், அங்கே பிலிப்பியர் 4:7 எழுதியிருக்கு, அப்பொழுது இமீடியட் பிளஸ்ஸிங், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், பிரச்சனை தீர்வதற்கு முன்பே இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்கள், குழப்பங்கள் மாறி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பீஸ், சமாதானம் அங்கே நம்மை மூடிக்கொள்கிறது. இதெல்லாம் சுவிசேஷத்தின் மகிமையான ஆசீர்வாதங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல யாக்கோபு 5:13 கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது எங்கள் உள்ளத்திலே வைத்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷினரிகள் என்கிற பெரிய இலக்கை நோக்கி நாங்கள் உத்தமத்தோடு செல்ல, பூரணர்களாய் செல்ல, ஒன்றிலும் குறைவு இல்லாதவர்களாய் முன் செல்ல இந்த வசனங்கள் எங்களை தொடர்ந்து உருவாக்கட்டும். எங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஓட்டத்தை ஆண்டவரை தொடர்ந்து பொறுமையோடு ஓட, உற்சாகத்தோடு ஓட, முழு இருதயத்தோடு அன்போடு ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நூறத்தனையாய் பலன் தரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உமக்கே எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.